சரி, ஒரு பெரிய சீக்ரெட் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பணம் வேணும், ஆசைப்படுங்க. பொருள் வேணும், ஆசைப்படுங்க. அதெல்லாம் தப்பே இல்லை. ஆனால் இது எதுவுமே பிரதானமாக வச்சு நீங்கள் வேலை செய்யக்கூடாது. இது எல்லாமே தானாக வரும். இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், பை ப்ராடக்ட்னு சொல்லுவோம். பை ப்ராடக்டை என்றைக்குமே கேட்காதீங்க. ஏன்னா அது தானாக வரும். இட்ஸ் அன் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். நான் ஏதோ ஒன்று கொடுத்தாதான் எனக்கு பணம் ஆட்டோமேட்டிக்காக வரும். நான் ஏதோ ஒன்று கொடுக்கணும், அப்போ தான் எனக்கு பணம் வரும். அப்போ எனக்கு பணம் வேணுங்கிற நோக்கத்தை வச்சு நான் கொடுத்தேன்னா நான் கொடுக்குற விஷயத்தில் குவாலிட்டி இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நான் ஒரு தொழில் பண்ணுறேன், ஒரு ஜவுளி வியாபாரம் பண்ணுறேன், இல்லை ஒரு செல்ஃபோன் வியாபாரம் பண்ணுறேன், இல்லை ஒரு ஹோட்டல் தொழில் பண்ணுறேன். சரி, எந்த தொழில் நான் பண்ணுறேன், எதுக்காக பண்ணுறேன்? பணத்துக்காக பண்ணுறோம். இதுதான் எல்லாருடைய நோக்கமும். பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக பண்ணுறேன். இந்த பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது ஆசைப்படுறது தப்பு இல்லை. ஆனால் அது நோக்கமாக வச்சுக்கூடாது. எனக்கு பணம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஹோட்டல் தொழிலை செய்யக்கூடாது. இப்போ இந்த ஹோட்டல் தொழில் அப்படிங்கிறது தான் நான் உலகத்துக்கு கொடுக்க போகிற விஷயம். அல்லது நான் ஒரு ஜவுளி வியாபாரம் பண்ண போகிறேன், துணியை விற்க போகிறேன். இதுதான் என்னுடைய நோக்கம். நான் என்ன உலகத்துக்கு கொடுக்குறனோ இதில் தான் என் கவனம் இருக்கணும். எனக்கு என்ன கிடைக்க போகுது பணம், அதில் என்னுடைய கவனம் இருக்கக்கூடாது. அது பை ப்ராடக்ட். இது தானாக வரும். எப்போ எனக்கு இந்த பணம் வரும்? நான் ஒரு பெஸ்ட்டு ஒரு துணியை நான் விற்கிறேன். எங்கிட்ட ஷர்ட்டோ, எங்கிட்ட பேண்ட்டோ, இல்லை எங்கிட்ட ஒரு சேலையோ, ஒரு சுடிதாரோ இந்த மக்கள் வாங்கினாங்கன்னு சொன்னால் அதை விட ஒரு பெஸ்ட்டு துணி இந்த உலகத்தில் இருக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன். எங்கிட்ட இருக்கிற துணி தான் உலகத்திலேயே சிறந்த துணி அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சி அந்த அந்த குவாலிட்டி ப்ராடக்ட் எங்கிட்ட இருக்குது. அதோட டிசைன் பர்ஃபெக்டாக இருக்குது, லேட்டஸ்ட் டிசைனாக இருக்குது. இதை போடுறவங்க அப்படி என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்கிட்ட நான் கண்டுபிடிச்சி நான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னை தேடி மக்கள் குமிவாங்கங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் தான் பெஸ்ட்டு துணி வச்சுருக்கேன், பெஸ்ட்டு டிசைன் வச்சுருக்கேன். இதை போடும்போது அவங்களுடைய அழகு பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு நான் புரிய வச்சிட்டேன்னு வைங்க. உலகமே என்ன தேடி வருமா? அப்போ என் துணியெல்லாம் வாங்குமா? அப்போ எனக்கு உலகமே என்னை தேடி வந்தால் எனக்கு பணம் கொட்டுன்னு கொட்டுங்க. இப்போது அந்த பணம் எனக்கு கொட்டுறது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வரும். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எப்போ வரும்? நான் சிறந்த ப்ராடக்டை கொடுக்கும்போது எனக்கு வரும். அப்போ என் கவனம் எனக்கு கிடைக்க போகிறதுல இருக்கணுமா, நான் கொடுக்க போகிறதுல இருக்கணுமானா நான் கொடுக்குற போகிறதுல தான் இருக்கணும். இது எந்த துறையாக இருந்தாலும் அப்படித்தான். உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஹோட்டல் நடத்துகிறேன். இப்போ நான் ஹோட்டல் நடத்தும்போது இதை நடத்தி இந்த இந்த வெஜிடேரியன் ஹோட்டல் நடத்துகிறேன். இட்லி, தோசை, பொங்கல், வடை, பூரி, சப்பாத்தி, இந்த மாதிரி சாதம், ரைஸு, மீல்ஸு, பிரியாணி, இது எல்லாமே நான் கொடுக்குறேன். நான் என்ன குவாலிட்டி கொடுக்க போகிறேன்? நான் கொடுக்க போகிற உணவு உங்கள் வீட்டில் தன் தாய் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்குற உணவை காட்டிலும் ருசியான உணவு, தரமான உணவு, சுத்தமான உணவு, ஆரோக்கியமான உணவு, பெஸ்ட்டு ஃபுட்டு, பெஸ்ட்டு சர்வீஸு, பெஸ்ட்டு கிளென்லினஸ்ஸு, இதை எல்லாமே நான் கொடுத்தேன் அப்படின்னா உலகமே என் ஹோட்டலில் தான் சாப்பிடும். அப்படி உலகமே என் ஹோட்டலில் சாப்பிடும்போது பணம் எனக்கு கொட்டுன்னு கொட்டும். ஸோ என் கவனம் என்னுடைய பணத்தில் எனக்கு என்ன கிடைக்க போகிறதுங்கிறதுல இருக்கவே கூடாது. தட் இஸ் ஆல்வேஸ் அ பை ப்ராடக்ட். நான் என்ன குவாலிட்டி கொடுக்க போகிறேங்கிறதுல தான் என்னுடைய கவனம் இருக்கணும். ஸோ என்றைக்குமே ஒன்று வச்சுக்கோங்க, மணி இஸ் அ பை ப்ராடக்ட். யார் இதை புரிஞ்சுக்கிறானோ இவன் எந்த வியாபாரத்தில் தோக்கவே முடியாது. இவனுக்கு செல்வம் கொட்டி கொண்டே இருக்கும். எவன் ஒருவன் பணத்தை பிரதானமாக பார்க்குறானோ இவனுக்கு செல்வம் வரவே வராது. இதுதாங்க ஃபார்முலா. பிடிச்சிக்க. மணி பிரிங்ஸ் ட்ரூ ஹாப்பினஸ் குருஜி. பணம் தான் குருஜி சந்தோஷத்தை கொடுக்குது. பணம் இருந்தால் தான் குருஜி எனக்கு சந்தோஷம். கோமாளித்தனம். முதல்ல பணம் ட்ரூ ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறது முதல்ல அந்த வார்த்தையே முதல்ல தப்பு. அது என்னதுங்க ட்ரூ ஹாப்பினஸ்ஸு, ஃபால்ஸ் ஹாப்பினஸ்ஸு, குட் ஹாப்பினஸ், பெட்டர் ஹாப்பினஸ், ட்ரூ ஹாப்பினஸ், பர்ஃபெக்ட் ஹாப்பினஸ், இதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. உலகத்தில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஹாப்பினஸ்ன்னு ஒன்று இருக்குது. எய்தர் நீ சந்தோஷமாக இருக்கலாம், இல்லை சந்தோஷத்தை இழக்கலாம். இந்த சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் சந்தோஷத்தை இழக்கிறது மட்டும்தான் ரியாலிட்டி. உண்மையான சந்தோஷம்
பொய்யான சந்தோஷம்னு ஒன்று கிடையாது. அப்படின்னா அது சந்தோஷமே இல்லைன்னு அர்த்தம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கங்க. முதல்ல பணத்துக்கும் சந்தோஷத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஃபர்ஸ்ட் இதை தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயம் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ உங்கள் கையில் இப்போ உங்களுக்கு வைர நெக்லஸ் உங்களுக்கு ஆசைப்படுறீங்க. இப்போ இந்த வைர நெக்லஸை இப்போ நான் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷம் வரும். கரெக்டா? சரி, இப்போ ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு 50 வைர நெக்லஸ் இருக்குது. இப்போ 51வது வைர நெக்லஸை நான் கொடுக்குறேன். உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குமான்னா கொடுக்காது. இப்போ உங்களுக்கு பிரியாணி வேணும், பசிக்குது. பிரியாணி மேலே உங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு பிரியாணியை கொடுக்குறேன். ஆஹா, எனக்கு பசிக்குதுடா, எனக்கு பிரியாணி கிடச்சிருச்சுடா அப்படின்னு ஆனந்தமாக சந்தோஷமாக ரசித்து சாப்பிட்றீங்க. உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். சரியா? இப்போது இந்த ஒரு மொமெண்ட்டில் நீங்கள் ஆல்ரெடி 2 பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. உட்கார முடியாமல் உட்காந்துருக்கீங்க. பசியெல்லாம் அடங்கிருச்சு. 2 பிரியாணியை தின்றுருக்கீங்க, பெஸ்ட் பிரியாணியை. இப்போ நான் மறுபடியும் இந்த மொமெண்ட்டு உங்களுக்கு பிரியாணியை கொண்டு வந்து கொடுக்குறேன். பார்த்துட்டு திரும்பி அடித்து ஓடுவீங்க. டேய், இப்போ தான்டா தின்னு முடிச்சிருக்கேன், இப்போ போய் திரும்ப மூஞ்சில் அடித்த மாதிரி பிரியாணியை கொடுக்குறியே. எனக்கு பிரியாணி சந்தோஷத்தை கொடுக்காது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஒரு 10 BMW காரு வச்சுருக்கிறீங்க. ஓகே, இப்போ நான் 11வது ஒரு BMW காரை கொண்டு வந்து இப்போ மறுபடியும் வச்சிருக்கிற காரையே இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷம் வராது. அப்போது நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு BMW காரு சந்தோஷத்தை கொடுக்காது. ஒரு பிரியாணியில் சந்தோஷம் இல்லை. ஒரு வைர நெக்லஸில் சந்தோஷம் இல்லை. ஒரு குழந்தை பிறந்தா சந்தோஷம் இல்லை. இப்போது இது எதுலேயுமே சந்தோஷம் இல்லை. சந்தோஷம் அப்படிங்கிற விஷயம் என்னன்னா, இந்த மொமெண்ட்டில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் உங்களுக்கு கொடுக்கும்போது மட்டும்தான் சந்தோஷம். தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இதுதான் டெஃபினேஷன் ஆஃப் ஹாப்பினஸ். இது என்னோட டெஃபினேஷன் இல்லை, உங்களோட டெஃபினேஷன். இப்போ நிறைய பேருக்கு குழந்தை வேணும், பெண் குழந்தை வேணும். எனக்கு ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு பொம்பளை பிள்ளை மேலே மகாலட்சுமிங்க. என் கல்யாணம் ஆகி நாங்கள் 5 வருஷம் ஆச்சு, எங்களுக்கு குழந்தையே இல்லை. எனக்கு இப்போ ஒரு பொன் குழந்தை மட்டும் முதல்ல எனக்கு பிறக்கணும். இப்போது பெண் குழந்தை வந்தால் சந்தோஷம். இன்னொருத்தர் இருக்கார், அவர் ஆல்ரெடி அவருக்கு 10 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது. இப்போ நான் 11வது உனக்கு கடவுள் ஒரு பொம்பளை பிள்ளையை கொடுத்தேன். ஏம்மா, 10 புள்ள எனக்கு ஆல்ரெடி இருக்குமா, அதை வளர்க்குறதுக்குள்ளே எனக்கு நொந்து நூலாக இருக்கம்மா. இப்போ போய் நீ மறுபடியும் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளையை கொடுத்தனா நான் ஓடியே இப்போ ஏற்கனவே நான் பரதேசியாக தான் இருக்கேன். இந்த 10 பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குறதுக்குள்ளே எனக்கு திரும்ப நீ பொம்பளை பிள்ளையை கொடுக்கவே கொடுக்காத அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். அப்போது நல்ல கவனிங்க. உண்மையிலேயே எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா சந்தோஷமா, என்னுடைய சந்தோஷம் குழந்தையில் இருக்குதா, என்னுடைய சந்தோஷம் வைர நெக்லஸில் இருக்குதா, என்னுடைய சந்தோஷம் காரில் இருக்குதா, என்னுடைய சந்தோஷம் பணத்தில் இருக்குதா, இது எதுலேயுமே இல்லைங்க. தெளிவாக புரிஞ்சுக்கங்க. சந்தோஷங்கிறது இந்த கணத்தில் எனக்கு என்ன தேவையோ அது எனக்கு கிடைத்தால் மட்டுமே சந்தோஷம். எனக்கு இந்த கணத்தில் என்ன தேவை இல்லையோ அது எனக்கு கிடைத்தால் எனக்கு சந்தோஷம் இல்லை. இதுதாங்க சந்தோஷத்தோட டெஃபினிஷன். இதுக்கும் பணத்துக்கும் பொருளுக்கும் சூழ்நிலைக்கும் சம்பந்தமே கிடையாது.